ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் காமிக் கேப்டன். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம சர்ப்ரைசிங்காக தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏகப்பட்ட இடங்களில் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் மார்வல் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ஆக்ஷன் பேக்டாகவும் ஒரு வின்டர் சோல்ஜர் வைப்லையும் தான் இந்த ட்ரெய்லரை மேக் பண்ணியிருக்காங்க. படமும் மோர் லைக் வின்டர் சோல்ஜர் வைப் கொடுத்தா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது தண்டர்போல்ட்ஸ் மூவியோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலினா அலெக்ஸியை தேடி வந்திருப்பாங்க. அலெக்ஸின்றது வேற யாரும் இல்லை, ப்ரீவியஸாக பிளாக் விடோ மூவிலேயே காமிச்சிருப்பாங்க. அலெக்ஸின்றது நம்ம ரெட் கார்டியனோட நேம் தான். ரெட் கார்டியன் ரஷ்யன் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா. அலெக்ஸியோட வீடை காமிக்கும் போதே அவர் எந்த சுச்சுவேஷனில் அவர் லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியும். ஸோ எலினா வந்து தெரிஞ்சதும் வீடெல்லாம் அவசர அவசரமாக சுத்தம் பண்ணிட்டு டிஷ் வாஷர் லிக்விடை எடுத்து பல்லு வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னியாகவே தான் எம்சியூக்குள்ளே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அலெக்ஸி கதவை திறந்தோடனே எலினா பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ், நம்ம நட்டாஷாக்கும் எலினாக்கும் இவர் அடாப்டிவ் ஃபாதராக தான் எம்சியூக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. தன்னோட சுச்சுவேஷனை எலினாக்கு காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொய்களை அலெக்ஸி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட மிஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கேன், இது பண்ணி வரும்போது கூட டாப் சீக்ரெட்டான மிஷன்ல ஃபோன் காலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ எலினா நம்ம ரெட் கார்டியனை பார்த்து யூ ஆர் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெட் கார்டியன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன குறை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்ததுக்கான விஷயம் என்ன அப்படின்றத கேட்டிருப்பாரு. எலினா பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பா படுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா அவங்க செஞ்ச ஏதோ ஒரு மிஷன்ல ஒரு விஷயம் இவங்களுக்கு தப்பா பட்டிருக்கு. மேபி இவங்க அந்த மிஷனை யாருக்காக செஞ்சாங்களோ அவங்க இந்த வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம ரெட் கார்டியன்ட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக கூட இந்த இடத்துல நம்ம எலினா வந்திருக்கலாம். ஸோ இந்த டைலாக்கை நம்ம எலினா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஷாட்ல நம்ம பக்கியையும் காமிக்கிறாங்க. பக்கி ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலா ஏதோ ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ற மாதிரி தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல நம்ம ஜான் வாக்கரையும் காமிச்சிருப்பாங்க. அதாங்க நம்ம யூஎஸ் ஏஜென்ட். இவர் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் கேப்டன் அமெரிக்காவா கவர்மெண்டாலேயே அனௌன்ஸ் பண்ணப்பட்டவர். அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் நம்ம ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்ல பார்த்திருப்போம். கடைசி அவர் யூஎஸ் ஏஜென்டா மாதிரி இருந்திருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு அந்த கேப்டன் அமெரிக்காவோட மேண்டல் போனதுல ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். இவரோட ஸ்டோரிய ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்துட்டு இருந்திருப்பாரு வெப்சைட்ல, ஃபால் ஆஃப் அ ஹீரோ அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தையும் இருக்கும். இந்த படத்துல நம்ம ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு ஃபேமிலியும் ஒரு குழந்தையும் இருக்கதான் செய்யுது. நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம எலினா ஏதோ ஒரு பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல ஒரு டார்க்கான ஹால்வேல ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எக்ஸாக்டா அயன்மேன் 2ல பிளாக் விடோ நம்ம நட்டாஷா ரோமனாஃப்க்கு வச்ச ஃபைட் சீக்வன்ஸை அப்படியே ரிப்ளிகேட் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. இந்த இடத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸை டார்க் டோன்ல செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம எலினா ஒரு சீக்ரெட் பங்கருக்குள்ள நுழையிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம சென்ட்ரியை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த சென்ட்ரி பத்தின ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த டேபிள்ல இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாண்ட் ஹேர் ஸ்டைல செக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மேபி இந்த படத்துல சென்ட்ரியோட கேரக்டர் மோர் லைக் நம்ம ஹோம்லேண்டர் மாதிரியே பிரசன்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. வாட் எப்படி நம்ம ஹோம்லேண்டரை கிரியேட் பண்ணி ஒரு பிராண்டா கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியால இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவில கவர்மெண்ட் இந்த சென்ட்ரி அப்படின்ற ஒரு கேரக்டரை பிராண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாண்ட் ஹேர் ஸ்டைல நிறையவே செக் பண்ணி இருப்பாங்க, எது சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதே ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா த வாட்ச் டவர் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். தெளிவா தெரியலனாலும் அங்க வாட்ச் டவர் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்ச் டவருக்கும் சென்ட்ரிக்குமே ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கு காமிக்ஸ்ல. இந்த வாட்ச் டவர்ல நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸும் இன்வால்வ் ஆயிருந்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம எலினா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம யூஎஸ் ஏஜென்ட் வந்திருப்பாரு ஜான் வாக்கர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்திருப்பாரு. ப்ரீவியஸா பிளாக் விடோ மூவில நம்ம நட்டாஷா அந்த டாஸ்க் மாஸ்டரோட சிப்பை பிரேக் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெட் ரூமுக்கு கீழே அவர் கண்ட்ரோல்ல இருந்திருப்பாரு. இப்போ அவர் ஃப்ரீ வில்லா அவர் யோசிக்கிறத பண்ண முடியும். ஸோ வந்தோன்னு பாத்தீங்கன்னா எலினாவை அட்டாக் பண்ணல, டைரக்டா நம்ம யூஎஸ் ஏஜென்ட்டை தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. மேபி எலினாக்கு ஹெல்ப் பண்றாங்களோ என்னமோ. இவங்களை தொடர்ந்து நம்ம கோஸ்டும் அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள செம்மையா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ரெடி பண்ணிருப்பாங்க. ஒரு கிரவுண்டடான ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. வின்டர் சோல்ஜர்ல எப்படி நம்ம வின்டர் சோல்ஜர் அண்ட் கேப்டன் அமெரிக்காக்கெல்லாம்
நம்ம ஒரு கிரவுண்டடான ஃபைட் சீக்வன்ஸை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியான சீக்வன்ஸை இந்த 4 பேத்துக்கும் அருமையாவே செட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எலினா ஒரு கத்தியை கோஸ்ட்டை நோக்கி வீசுறப்ப கோஸ்ட் அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த கத்தியை கேட்ச் பண்ணி டாஸ்க் மாஸ்டர் மேல வீசும்போது அந்த ஷீல்டு மூலமா அந்த கத்தியை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம யூஎஸ் ஏஜென்ட் மேல திருப்பும் போது யூஎஸ் ஏஜென்ட்டும் அந்த கத்தியை கேட்ச் பண்ணி நம்ம எலினாவை அட்டாக் பண்ற மாதிரி இந்த சீக்வன்ஸை கொரியோ பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுங்க அந்த சீக்வன்ஸ். படத்துல பார்க்கும்போது இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த 4 பேருமே செம்மையா சண்டை போட்டிருக்க சீக்வன்ஸ்ல தான் ஒரு கண்டெய்னருக்குள்ள இருந்து பாப் வெளியே வருவாரு. இந்த பாப் கேரக்டர் வேற யாரும் இல்ல, இவர் தான் நம்ம சென்ட்ரி. இந்த 4 பேருமே சண்டையை நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் நீங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதை தொடர்ந்து உன்னை யார் அமிச்சது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம பாப் பாத்தீங்கன்னா என்ன யாரும் அனுப்பல, ஏன் உங்களை யாராவது அமிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பில்டிங்கோட சேஃப்டி புரோட்டோகால் ஆன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஷட்டர்லாம் டக்குன்னு க்ளோஸ் ஆகுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல நம்ம எலினா சொல்ற டைலாக்கை கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. டபுள் ஏஜென்ட்ஸ், கவர்மெண்ட் லேப்ல திருடுறது, அன்கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது நம்ம எலினா ஏதோ ஒரு லேப்ல ஒரு டாக்டர் அடிச்சு போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்றப்போ நம்ம யூஎஸ் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அங்கதான் இவங்க எல்லாத்துக்குமே புரிய வருது இவங்களை யாரோ இந்த இடத்துக்கு பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த சேஃப்டி புரோட்டோகால் மூலமா எல்லாத்தையுமே அழிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இதுக்கப்புறம் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஷட்டர் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் டைமர் ஆன் ஆகி அந்த இடத்துல அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல சென்ட்ரியை போட்டு தள்ளுறதுக்காக வர வச்சிருக்கலாம். இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒரு பார்ட்டியை வேலை அட்டன் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நம்ம பக்கியும் இருந்திருப்பாரு. மேபி ஒரு காடா வந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டிலே பாத்தீங்கன்னா லோக்கியோட ஸ்டாஃப் இருக்கு வித்தவுட் மைண்ட் ஸ்டோன். அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2012 அவெஞ்சர்ஸ் மூவியை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. மேபி இது அவெஞ்சர்ஸ் டவரா இருக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவெஞ்சர்ஸ் நியூயார்க் பேட்ல பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த அவெஞ்சர்ஸ் டவரை வாங்கினது வேலை இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஷாட் கொலைப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸா தான் அமைச்சிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள நம்ம எலினா ஓடி வந்து தப்பிக்கும் போது ஒரு டைனிங் டேபிள் மேல விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இது எலினாவோட மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். யாரோ இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமோட மைண்ட் கண்ட்ரோல் பிளேவும் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது சென்ட்ரியோட ஆல்டர் ஈகோவான வாய்டா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இவங்க எல்லாரையும் அடைச்சு வச்சு இந்த இடத்துல இருந்து இவங்க எப்படியோ தப்பிச்சிடறாங்க. அந்த அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா பாபை சுத்தி அவ்வளவு சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. எல்லாருமே ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாபுக்கு ஒண்ணுமே ஆகல. பிகாஸ் அவர் தான் சென்ட்ரி ஆச்சு. அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம பக்கி அவரோட மெக்கானிக்கல் ஆர்ம மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு மிஷனுக்கு கிளம்புறாரு. அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் டவர்ல தண்டர்போல்ட்ஸ் டீம் இருந்திருப்பாங்க. அங்க நம்ம பக்கியும் இந்த டீமோட லீடரா தான் ரெப்ரசன்டேட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பக்கி கேட்கிற கேள்வி இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா 2-3 ஸ்லைடு வரும். கேர்ஃபுல் ஹூ யூ அசம்பிள் அப்படின்னு சொல்லி. இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லவங்க கிடையாது. மோர் லைக் ஒரு ஆன்டி ஹீரோஸ் தான் எல்லாருமே. அவங்களுக்கு சரி படுறது தான் செய்வாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே ஒரு டீமுக்குள்ள ஃபார்ம் பண்றப்போ அதை ஃபார்ம் பண்றவங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. மேபி இதை ஃபார்ம் பண்றது வேலை இருக்க பட்சத்துல வேல் தான் இந்த படத்தோட வில்லனா இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போர்ட்ரேட் பண்ற மாதிரி தான் கேர்ஃபுல் ஹூ யூ அசம்பிள் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. ஆர் மேபி இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் தண்டர்போல்ட்ஸ் அப்படின்ற நேம் எல்லாமே எல்லோ கலர்ல தான் இருக்கு. இந்த எல்லோ கலர் அப்படின்றது நம்ம சென்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ சென்ட்ரியை கேப்சர் பண்றதுக்காக யார் அசம்பிள் பண்றீங்க அப்படின்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலினாவை காமிக்கும் போது எலினா கையில ஏதோ ஒரு கேப்சூல் வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி அது சென்ட்ரி சிரமா இருக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு மிஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஏஜென்ட் ஒரு சோல்ஜர் அடிக்கிற மாதிரி தெரியும். பேக்ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா ரெட் கார்டியனும் பின்னாடி இருக்காங்க. ஸோ அந்த தண்டர்போல்ட்ஸ் டீம்லாம் ஏதோ ஒரு மிஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அடுத்ததா பக்கியை காமிச்சிருப்பாங்க. அந்த வின்டர் சோல்ஜர்ல நம்ம பக்கியை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இறக்கியிருக்காங்க. டார்க் நைட் ஸ்டைல்ல அந்த ட்ரக் எல்லாம் பறக்க விட்டு தெரிக்க விடுறாரு. நெக்ஸ்ட் ஒரு ஷாட்ல நம்ம சென்ட்ரியோட பெல்ட் பக்லையும் காமிச்சிருப்பாங்க. செம்ம லுக்கா தான் இருக்கு. காமிக்ல பார்த்த அளவுக்கு பெருசா இல்லைனாலும் ஓரளவு பெருசா தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ள இருந்து நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீம் வரத காமிக்கிறாங்க. எக்ஸாக்டா இதுதான் அவெஞ்சர்ஸ் டவரா இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம வேலையும் தண்டர்போல்ட்ஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வேல் பார்த்து நீங்க எல்லாரும் செம்ம அடாரபிளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் தண்டர்போல்ட்ஸ்னு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆஸ்ட்ரக்கை ஸ்பெசிஃபையா மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த தண்டர்போல்ட்ஸோட நேம் மாற்றப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீமை யாரோ துரத்திட்டு வராங்க. மிஷின் கனை வச்சு சுடும்போது ரெட் கார்டியன் இது புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அந்த கிளாஸ் எல்லாமே தெரிச்சிடும். நம்ம
யூஎஸ் ஏஜென்ட் என்ன புல்லட் ப்ரூஃப்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கத்தி இருந்திருப்பாரு. ஓரளவுக்கு இது புல்லட் ப்ரூஃப் தான் அப்படின்ற மாதிரி ஃபன்னா நம்ம ரெட் கார்டியன் பேசி இருந்திருப்பாரு. ஸோ இவங்களை துரத்திட்டு வந்த ட்ரக்கை எல்லாம் பறக்க விட்டுட்டு நம்ம பக்கி டெர்மினேட்டர் ஸ்டைல்ல மாசா வந்து நின்று எக்ஸாக்டா அந்த வின்டர் சோல்ஜர்ல யூஸ் பண்ண நிக் ஃபியூரியை டேக் டவுன் பண்றதுக்கு ஒரு கன் யூஸ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. அதே கன்னை வச்சு நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீமோட காரையும் பறக்க வர்ற மாதிரி தெரியுது. அந்த காரை பறக்க விடுற சீக்வன்ஸோட தான் ட்ரெய்லரை முடிச்சிருக்காங்க. செம்ம ஆக்ஷன் பேக்டா தான் இந்த ட்ரெய்லரை மேட் பண்ணியிருக்காங்க. தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கு ஹைப்பே இல்லாத சமயத்துல இந்த ட்ரெய்லர் வந்து செம்ம ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் அப்படின்னே சொல்லலாம். சென்ட்ரியோட லுக்கை ஃபைனலா அவங்க ரிவீல் பண்ற வரைக்கும் இந்த படத்துக்கு செம்ம ஹைப் இருக்க தான் போகுது. கண்டிப்பா இந்த படம் வின்டர் சோல்ஜர் வைபை கேட்ச் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயங்கள் தான் ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி எதையாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி மிஸ் பண்ணியிருந்தாலோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ் எல்லாம் அதை சரி செஞ்சுக்கலாம். இந்த பிரேக் டவுன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, காமிக் கேப்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.